சாமி, இப்பதான் எனக்கு நிம்மதி. குறிப்பிட்ட நேரத்தில் நான் கொடுத்துட்டேன். இனிமே உங்க பொறுப்பு. எல்லாம் குணம் எல்லாம் வந்துருச்சு. அப்பா, எங்க போன வருஷம் மாதிரி கேள்வித்தாளுகள் எல்லாம் வெளியாயிடுமோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாருங்க, இதுல இருக்கிற கேள்வித்தாள்கள் எல்லாம் பிரிச்சு நாளைக்கே நமது கிளப்பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் உடனே அனுப்பிச்சிடணும். சரிங்க. சாபாஷ், சரியான வேலை செய்தாய் ராஜு. அந்த செல்வம் சாமியாரின் பின்னாலேயே சுத்திக் கொண்டு தெரியட்டும். பாவம் சாமியார். ராஜு, செல்வம் குழப்பமடைந்து திரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு. குமார், இந்தா வழக்கம் போல் இந்த பெட்டியை எடுத்துக் கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. ஓகே பாஸ். ராஜு, என்ன இன்னும் காணமே? எங்க பண்றானுக்கு இவனு? என்னையா பொட்டியை கையில வச்சுக்கிட்டு திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கு? பெட்டியில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஏ கமலா, கண்ணு தெரியல. முதல்ல இந்த பெட்டி வச்சுக்க. பொட்டி நிறைய பணம்டா. என்ன பண்றது? பாடா, என் பேர்ல பேங்க்ல கட்டுவோம். என் பேர்ல கட்டலாம்டா. என் பேர்ல கட்டலாம்டா. உன் பேர்ல எடுக்க மாட்டான். சரிடா, 2 பேர் பேர்லயும் கட்டலாம்டா. நான் தான் கிழிப்பேன் செக்கு, நான் தான் போடுவேன் கையெழுத்து, நான் தான் வாங்குவேன் பணத்தை, நான் தான் செலவழிப்பேன். 2 பேரும் செலவழிக்கலாம்டா. வாடா, பேங்க்ல போய் கட்டுவோம். ஏன்டா அந்த பக்கம் போறேன்? குடுத்துட்டு போனவனே இந்த பக்கம் போறான், பின்னாலே போனா பிடிக்க மாட்டான். இந்த பக்கம் போலாம். பணக்கார மாதிரி நடக்காது, ஏழை மாதிரியே நட. வெளியே திடீர்னு போகுது. சாயந்தரம் டிஃபன் இட்லி தானே? என்னடா ஓடுறது? கையில துப்பாக்கி இருந்தா ஓட மாட்டாரா? என் கையில எங்கட துப்பாக்கி? துப்பாக்கி கையில நான் இருக்கிறேன். விரல்ல மாட்டிட்டு எடுக்க முடியாம தவிக்கிறேன். என்னடா மடக்கியா வச்சிருக்கேன்டா, நிமித்தவே இல்லாதான் எடுக்க முடியல உன்னால. போட, இப்படியா பேங்க்ல துப்பாக்கியை காமிச்சு கலெக்டா பண்றது? சும்மாடா, எனக்கு எங்கடா சுட தெரியும்? நிஜமாவே சுட்டாலும் படாதுடா, குறியே இல்ல எனக்கு. அவங்களா பார்த்து பயந்து ஒண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? இந்த பணத்தை இப்ப என்னடா செய்யறது? என்ன செய்யறது? உரா பட்டியங்க வாங்க சார். சார், இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, பணம் இருந்தா மாத்திரம் பத்தாது சார், கட்டி காக்க தெரியணும். ரோட்ல இருக்கிறவங்க நான் கொடுத்துட்டு போறது. போயிட்டானா? போய்கிட்டே இருக்கான். என்றானா? நான் பொட்டியை திறக்கலடா. கையில இப்ப ₹100 இருக்கு, முதல்ல எடுக்கல. ₹100 எங்க கையில இருக்கு. செலவழிக்கலாம். செலவு பண்ணக்கூடாது. இதை பிரேம் போட்டு வச்சுக்கலாம். பாத்தியா, என்ன பண்ண போறோம் தெரியுமா? இதை இதுல கொண்டு போ.
கெட்டியா போயிட்டா. ஏன் ரோட்டு வந்து இது வந்து கீழே இல்ல மேல எங்களுக்கு வேணாம். நடக்க நமக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்ல போறா. நடடாண்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீங்க? யார் நீங்க? நண்பர்களே இல்லடா. நான் எப்படா இல்லன்னு எத்தாப்புல கோயில. என்னது? பிள்ளையார் கோயில. ஆமா. சூரத்துக்கு உடைச்சா நிக்க மாட்டான், வந்துருவான். என்ன சொல்ற? அவன் குடும்பமே பொறுக்குங்க, தேங்காய் பொறுக்கி. ஏண்டா உன்ன? உன் பேர் என்ன? கே ராமு. தப்பா சொல்றான், சி கே ராமு. ஏண்டா முதல்லயே சி கே ராமன் உன் பேரை சொல்ல? சீனா ஜெயூர். அது வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப ஊரே இல்ல சார், அதனால தான் சொல்லல. நீங்க யாரு? நாங்கள் அனாதைகள். உங்க அப்பா அம்மா? அவர்களும் அனாதைகள். பாவமா. எங்க வேலை செய்றீங்க? நாங்க வந்து இந்த இவர் இல்ல சார், பிரச்சாரம் வேண்டாம். எங்களுக்கு யார் சார் வேலை தர்றாங்க? உண்மையை சொல்லு, இல்ல உள்ள தள்ளிடுவேன். நோட்டு எங்க கிடைச்சு? ரோட்ல கிடைச்சு. ஏய், இந்த நோட்டு தானே. வைத்தியங்க. இதுக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லலடா. போலாம். 605. ஏன் வந்த? கொஞ்சம் மேல ஒரு கண்ணு இருக்கு. செல்வத்தின் கையில் சிக்கியிருக்கும் குறிப்புகளில் தான் நமது ரகசியம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அவைகளை அவன் போலீசில் ஒப்படைப்பதற்கு முன்னால் அவனையோ அவனது பிணத்தையோ உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சொல்லாதே, செய். தங்கா, பாத்தியா கவுண்டர்ட்ட? நல்லாதான் இருக்குது. ஓடி மதுராந்தகம் நல்லாதான் இருக்குதா? சரி, இன்னும் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பாரு, உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்க. சாயங்காலம் சினிமாவுக்கு போவோம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் 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 சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல். அட 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 சுண்டலாய் சுண்டல் 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 கிண்டல் பண்றீங்களே. அது பாரு, கூட்டம் அங்க இருக்கு. அந்த கிண்டோடி விழுங்குறா. சுண்டல் 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 பட்டாணி சுண்டல் பட்டாணி சுண்டல். உயிரை வாங்குறீங்க சாயங்காலத்துல. போய் தொலைஞ்சானுங்கடி பட்டாடி. நான் திருவண்ணாமலை எப்படி பட்டாணி சுண்டல். இன்னுமா நீங்க போகல? ஏண்டா கூட என்ன ஆகல? கூட கரண்டி அரையணா. நான் கரண்டி கேட்கலடா. இந்த 2 கூட என்ன ஆகல? 2 பட்டாணி சேர்த்து மொத்தம் 5 ரூபாய்ங்க. 5 ரூபாயா? ஆஹா, நல்லா இருக்கணும் மகாராஜா. கொண்டா கொண்டா 2 பேரும் கொண்டுதான். நாளைக்கு இங்க தானே வருவீங்க? இல்ல, நாளைக்கு வருவோம். சந்தோஷம். தேங்காய் மாங்காய் அதான் விட்டுட்டீங்களா? போங்கடா. நீடா வர்றேன். அடப்பாவி, 5 ரூபாயை கொடுத்துட்டு இந்த சுண்டல் வாங்கினியா? உன் பாட்டை விட்டு பணமா? அது போடி பைத்தியக்காரி. இந்த கூட நம்ம வாங்கலன்னா
லேஸ்ல நவருவாங்க அந்த பசங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சுண்டலை எல்லாம் வித்துட்டு 10 ரூபாயோட தான் நீ வீட்டுக்கு வரணும். ஆமா. சீரியஸா சுண்டல் சுண்டல். டேய், இந்த 5 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஏன்டா அறிவு இருக்குடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். சுண்டல் சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஐயோ, உனக்கு வேற வேலை இல்லையா? 5 நிமிஷம் உட்கார்ந்து வீட்டுல பேச விட மாட்டேங்கிறீங்க. போய் அங்க எங்க போய் சுண்டல் சுண்டல். என்ன எப்படி பாக்குறீங்க? இது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. இனிமே உங்ககிட்ட நான் பணமே வாங்க சொல்றேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஆமா, பின்ன நான் வேற நீங்க வேறன்னு பிரிச்சு பேசுறீங்களா? நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? எந்த அறையில இருந்து நீ அந்த ரப்பர் வரல கொண்டாந்தியோ அதே அறையில இருந்து எனக்கு முக்கியமான சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அதுல இருக்கிற விஷயங்களை கொண்டு அந்த கள்ள நோட்டு கூட்டத்தை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். எப்படியோ சீக்கிரம் நீங்க நிரபராதின்னு விடுதலை ஆயிட்டா எனக்கு அதுவே போதும். அந்த நாள் நெருங்கிட்டு இருக்கு. உங்க அப்பா யார வைரம் நினைச்சிருக்காரோ அவன் சாதாரண கண்ணாடி கல்லுங்க நிரூபிக்க போறேன். சிதம்பரத்தால் உங்க அப்பாவுக்கு எந்த நேரத்தையும் ஆபத்து வரலாம். அப்பாவை எச்சரிக்கை சொல்லு. சரி, அப்ப நான் வரேன். செல்வம், நீயா? ஆமா, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும். எங்கிட்டயா? சாமியாரு நினைச்சு நானே ஏமாந்துட்டேன். நினைச்சிரு. இப்ப என் கூட புறப்படுது. எங்க? கள்ள நோட்டு அச்சடிக்கிற இடத்தையும் உனக்கு காட்டுறேன். கள்ள நோட்டு அச்சடிக்கிறடமா? ஆமா. அப்பா, அப்ப நானும் வரேன். நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்து வராது. என்ன கேளு, தைரியமா வீட்டுக்கு பாத்துருவோம். பாப்பா, 2 கிரஷ் உண்டா? வந்த விஷயம் என்ன? ஏன்ப்பா இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. உன்னை அந்த இடத்துக்கே கூட்டு போறேன். நீ ஏன் இங்க வந்த? என்னுடைய கடமையை செய்ய. கடமையா? ஆமா, உங்களுடைய இன்ப துன்பங்களில பங்கெடுத்துக்கிறது என் கடமை இல்லையா? ஏங்கண்ணா, நான் சிரிச்சா நீ சிரிப்ப. ஆமா, நீங்க அழுதா நானும் அழுவேன். அப்படின்னா வாழ்க்கை பூராவும் என்னோட ஒத்துழைப்பு இல்லையா? ஆமா.